நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம்ங்க. நீங்க என்ன பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணீங்கனாலும் சரி, உங்க பில்டிங்க்கு நீங்க செப்டிக் டேங்க் கட்டியே ஆகணும் இல்லைங்களா? செப்டிக் டேங்க்னா என்னங்க? அது ஒரு ஸ்டோரேஜ் டேங்க். மனித கழிவுகளால நிறைஞ்ச உடனே நீங்க லாரி வச்சு கிளீன் பண்ணுவீங்க இல்லையா? ஆனா நம்ம பயனீர் பயோ டேங்க் உங்களுக்கு என்னைக்குமே நிறையாது. நீங்க என்னைக்குமே கிளீன் பண்ண தேவையில்லை. ஏன்னா இந்த டேங்குக்குள்ள வர மனித கழிவுகள் உள்ள வரவே பாக்டீரியானால சுத்தமாயிட்டே இருக்குங்க. அதனால இந்த டேங்குக்குள்ள மனித கழிவுகளே ஸ்டோர் ஆகாது. அதனால நீங்க என்னைக்குமே கிளீன் பண்றதோ மெயின்டெனன்ஸ் பண்றதோ தேவையில்லைங்க. இன்னைக்கு நம்ம வந்திருக்கக்கூடிய ஒரு கோயம்புத்தூர் மாவட்டம் உக்கடம்ங்க. இந்த இடத்துல புதுசாக ஒரு வீடு ஒன்று கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே நம்ம பயனீர் பயோ டேங்க் 1200 லிட்டர் ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்கலான்னு வந்திருக்கோங்க. டெய்லியும் 7 பேர் வரைக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு இந்த டேங்க் சைஸே போதுமானதுங்க. இப்போ இவங்க பெல்ட் கான்கிரீட் போட்டிருக்காங்க. இதுக்குள்ளே தான் நம்ம டேங்கை ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்க போகிறோம். இந்த டேங்கை ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இவங்க இதுக்கு மேலே பாத்ரூம் டாய்லெட் தான் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண போகிறாங்க. 10 டன் வரைக்கும் இருக்கிற வெயிட்டை இந்த டேங்க் மேலே வச்சிங்கன்னா கூட ஒன்றாகாதுங்க. அவ்வளோ ஸ்ட்ராங்காகவும் குவாலிட்டியாகவும் இந்த டேங்கை நம்ம உங்களுக்கு செஞ்சு கொடுக்குறோம். இது மட்டும் கிடையாதுங்க, உங்களோட கார் பார்க்கிங்கில் கூட இந்த டேங்கை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நீங்கள் கார் பார்க் பண்ணிக்கலாம். இல்லை இந்த டேங்கை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நீங்கள் ஸ்டோர் ரூம் கூட கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிக்கலாங்க. மாடிப்படிக்கு கீழே இருக்கிற இடம் கூட இந்த டேங்கை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு போதுமானதுங்க. இந்த இடத்தை சுற்றியுமே குளங்கள் அதிகமாக இருக்குங்க. அதனால மழை காலத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா தண்ணி சீக்கிரமாக இந்த இடத்துல இஞ்சாது. ஸோ இந்த மாதிரி இடத்துல எல்லாம் நீங்கள் கான்க்ரீட்டில் செப்டிக் டேங்க் கட்டுனீங்கன்னா சீக்கிரமாகவே நிறைஞ்சிருங்க. நீங்கள் லாரி வச்சு க்ளீன் பண்ணிங்கனாலும் சீக்கிரமாக நிறைஞ்சிரும். இதுவே நீங்கள் மார்க்கெட்டில் கிடைக்கிற எந்த பயோ டேங்க் வாங்கி ஃபிக்ஸ் பண்ணிங்கனாலும் அதுலேருந்து வெளியே வர தண்ணி சீக்கிரமாக இந்த இடத்துல இஞ்சாதுங்க. நம்ம பயனீர் பயோ டேங்க்ல பார்த்தீங்கன்னா 5 அறைகளாக உள்ள பிரிச்சிருக்கோம். அதனால 5 அறைகள்லையுமே அந்த தண்ணீர் சுத்திகரித்து வெளியே வர்றதுனால அதனோட அடர்த்தி உங்களுக்கு ரொம்பவே குறைவாக இருக்கும். அதனால வெளியே வர்ற தண்ணியில் எந்த ஒரு கழிவுகளும் துர்நாற்றம் இருக்காது. அடர்த்தி குறைவாக இருக்கிறதுனால பூமியும் சீக்கிரமாக அந்த தண்ணீரை உறிஞ்சிருங்க. இதை பற்றி உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும், இதனோட ஃபுல் வீடியோ உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா மட்டும் பயனீர் பயோ செப்டிக் டேங்க்குங்கிற யூடியூப் சேனலில் போய் பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்.